கோயம்பேட்டில் இருக்க எம்எம்ஸ் கேட்வே இந்த பார்ல ஏற்பட்ட தகராறின் காரணமாக நடந்த இரட்டை கொலைகள். இந்த இரட்டை கொலைகள் தமிழகத்தை உலுக்கினாலும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி ஒரு சில கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரம் அந்த பார் இயங்கினதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த பார்னுடைய உரிமையாளர் மேல இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணலன்னு ஒரு தகவல் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது, அந்த பார்னுடைய உரிமையாளர் தாவேகாவுடைய ஒரு முக்கியமான தலைவராகவும் நிர்வாகியாகவும் இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த பார்னுடைய உரிமையாளர் தான் YBM பாலாஜி. இவர் தாவேகாவினர் மதுரையில் நடத்தின மாநாட்டுக்கு பல பேருந்துகளை இலவசமா அனுப்பினார்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கரூர்ல நடந்த அந்த 41 மரணங்கள்ல அந்த 41 குடும்பத்தினரையும் இலவசமா கரூர்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக இலவசமா இந்த YBM பாலாஜி அழைச்சு வந்தார்னு சொல்லப்படுது. இப்படி தாவேகாவிற்கு முக்கியமான ஆதரவு கொடுக்கறதால தான் இந்த உரிமையாளர் மேல இதுவரைக்கும் வழக்கு பதியப்படலன்னு சொல்லப்படுது. அப்ப தாவேகா நிர்வாகியா இருந்தா ஒரு பார 24 மணி நேரமும் நடத்தலாமா? பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்ற முதல்வர் விஜய் அவருடைய கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய அந்த பார்ல 18 வயது குறைந்த பெண்களுக்கு மது விற்கலாமா? மது மட்டும் இல்லாம இந்த பார்கள்ல போதைப் பொருட்கள் விற்கப்படுறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.